அன்பு மக்களே, மறுபடி கைதிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்கு சத்தமா சொல்லுங்க பாப்போம். இப்ப அல்லேலூயா மட்டும் இல்ல, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் ஒன்று சேர்ப்போம். உயிர்த்த ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது உங்களை காப்பார் அப்படின்ட்டு நீங்க என்னைய பார்த்து சொல்ல வேணாம். உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கல்ல ஒரு அக்கா, வலப்புறமோ இடப்புறமோ, அவங்கள சுரண்டி உங்களை காப்பார் சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்படி போட்டிருக்க நகையை சுரண்டி சொல்லுங்க, உயிர்த்த ஆண்டவர் ஆமா உங்களை நிச்சயமாக அவர் காப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. நல்லா கை தட்டி சொல்லுங்க. வெரி குட். நம்பிக்கையோட சொல்லணும். அழகான ஏற்பாடு, சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா அந்த நிலநடுக்கம் சவுண்டு, அதே மாதிரி இப்படி செய்யும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ரீஜெண்ட் பிரதரா ஒரு இடத்துல இருந்தேன். இந்த யூத்து பசங்க என்னைய தூண்டி விட்டு, ஃபாதர் பிரதர் நம்ம வித்தியாசமா செய்வோம்னு சொல்லி கெபிக்கும் கோயிலுக்கு ஒரு கம்பியை கட்டி உயிர் தாண்டவர் சுருவத்தை இழுத்துட்டு வரணும். அவர் மெதுவா அந்த மலைக்கு மேல உட்காரணுமா. நல்லா ட்ரையல்லாம் பார்த்து சூப்பரா அப்பெல்லாம் உயிர் தாண்டவர் சுருவம் ஒத்துழைச்சார், நல்லா ஒத்துழைச்சார். ஆனா உன்னதங்களிலே பாடும்போது அவருக்கு என்ன கோபமோ, நகரவே மாட்டேன்ட்டார். இழுக்கிறோம் வரவே இல்லை. என்னடா பண்றது? இங்க இருந்து பங்கு சாமியார் உன்னதங்களிலே உன்னதங்களிலே உன்னதங்களிலே. அன்பு மக்களே, கடந்த 40 நாட்களாக 2 விதமான தயாரிப்புகளை நம்ம செஞ்சோம் இல்ல. ஒன்னு பங்கு அளவில் சில தயாரிப்புகள், என்னென்ன தியானங்கள் நடத்தினாங்க. கரெக்டா? நம்ம ஊர்ல நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அப்படின்னு ஒரு ஃபாதர் வந்தாரா? ஊதுற ஃபாதர் வந்தாரா? ஆமா, எனக்கு ஸ்டீஃபன் என்ன சொல்லி தான் தெரியும் அந்த ஊதுற ஃபாதரை கூட்டு வந்தோன்ட்டு. அப்புறமா திருப்பயணத்துக்கு போனீங்களா? எங்கேயாவது எங்க போனீங்க? கேரளாவா? அப்புறம் திருப்பயணம் முடிஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாதர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வந்த உடனே பெரிய லிஸ்ட், நோட்டீஸ், சிலுவை பாதை இவர் செய்யணும் அவர் செய்யணும், இப்படி நிறைய தயாரிப்பு பங்கு அளவில். இது ஒரு பக்கம். தனிப்பட்ட அளவில் நம்ம சில தயாரிப்பு செஞ்சிருப்போம். என்னது? ஒரு சந்தி இருந்தீங்களா? எப்போ? அப்போ ஒரு சந்தி இருந்திருப்போம். அப்புறம் என்ன? சுத்த போஷனம் வேற, ஒப்புர வருட்சாதனம் வேற, 40 நாள் ஜெபம். அடுத்தது நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்களா? அப்போ இது தனிப்பட்ட தயாரிப்பு. கரெக்டா மக்களே? அப்ப இந்த தவ காலத்துல 40 நாட்கள்ல 2 தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம். ஒன்று பங்கு அளவுல, இன்னொன்று தனிப்பட்ட விதத்துல. அன்பு மக்களே, இந்த 40 நாட்களுக்கு பின்பு ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் தனக்குள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்பதுதான் இந்த மறையுரை. 40 நாட்களுக்கு பின்பு ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் இந்த 40 நாளில் என்ன செய்தேன் என்று கேட்க வேண்டாம். நான் என்ன செஞ்ச 40 நாள் அது தேவையில்லை. அதைவிட இந்த 40 நாட்களுக்கு பின்பு நான் எப்படி இருக்க போகிறேன் என்ற கேள்விக்கு சரியான பதில் கிடைத்தால் உயிர்த்தாண்டவர் ஆக நிச்சயமாக இந்த 40 நாட்களில் பின்பு இந்த 41வது நாள் எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரம், அலங்காரம், ஆடம்பரம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஏனெனில் இந்த 40 நாட்களுக்கு பின்பு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, என்ன செய்தீர்கள் என்பதை விட எப்படி இருக்க போகிறீர்கள் என்ற கேள்வி கேட்பார். ஈஸ்டருக்கு அப்புறம் ஃபார்வர்ட்ல போனா அது ஆசீர்வாதம், ரிவர்ஸ்ல போனா அது நல்லதல்ல. ஏன்னா இவ்வளவு தயாரிப்பு யோசித்து பாருங்க. சிலுவை பாதைகள், தியானங்கள், ஒருத்தல் முயற்சிகள், ஒப்புரவருட்சாதனம், திருப்பயணங்கள், ஒரு சந்தி, சுத்த போஜனம் நிறைய செய்த பின்பு நான் முன்னோக்கி சென்றால் அது நமக்கு கடவுளால் ஆசீர்வாதம், பின்னோக்கி சென்றால் அது நம்முடைய வாழ்வுக்கு நல்லது அல்ல. உயிர் தாண்டவர். ஏன்னா அந்த பயத்தால் இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது.
அப்போ இன்றைக்கு இந்த கேள்வி கேட்காதீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு தவக்காலத்தில் என்ன செய்தோம் என்ற கேள்வி தேவையில்லை. தவக்காலம் முடிந்து உயிர்ப்பு ஞாயிறுக்கு பின்பு எப்படி இருக்க போகிறேன் என்ற கேள்வியை கேட்கக்கூடியவராக நம் மத்தியில உயிர்த்த ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருக்கு கரங்களை தட்டி ஒரு நல்ல பெரிய நன்றியை சொல்லுவோமா? நல்ல கைதட்டி ஒரு பெரிய நன்றிய உயிர்த்த ஆண்டவருக்கு சொல்லுங்க. அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல ஒரு அழகான வசனத்தை தான் தியானிக்க போகின்றோம். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 6வது வசனத்துல அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு வந்து பாருங்கள். போட்டிருக்குதா இல்லையா? இந்த இடத்தை வந்து பாருங்கள். எப்படி பார்க்கணும்? விரைவாய் வந்து பாருங்கள். அப்போ இயேசு ஆண்டவர் இந்த உயிர்ப்பு ஞாயிறன்று நமக்கு தருகின்ற அழைப்பு வந்து பாருங்கள், விரைவாய் வந்து பாருங்கள். அன்பு மக்களே, இதே வசனத்தை தான் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது வசனத்துல சீடர்களிடம் சொல்லுவார். அவரை பார்க்க வந்த சீடர்களிடம் இயேசு சொல்லுவார், வந்து பாருங்கள். வந்து சத்தமா சொல்லுங்க, வந்து பாருங்கள். பாருங்கள், தொடக்கத்திலும் அதே வார்த்தை, உயிர்த்த பின்பும் அதே வார்த்தை, அந்த இடத்திற்கு வந்து பாருங்கள். அப்ப இயேசு என்ன சொல்ல வர்றாரு? இந்த உயிர்ப்பு ஞாயிறுல அவருடைய இடத்திற்கு வந்து பார்த்தால் எனக்கு என்ன நடக்கும்? அதுதான் இன்றைக்கு மறையுரை. இயேசு இடத்திற்கு நீங்கள் வந்து பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்கள் தான் இந்த மறையுரை. உயிர்த்தாண்டவர். அப்ப அன்பு மக்களே, என்ன செஞ்சோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி இருந்தீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு இருந்த இடத்திற்கு வந்து பாருங்கள், விரைவாய் வந்து பாருங்கள். இப்ப பாருங்க, பைபிள்ல இயேசு இருந்த இடத்திற்கு வந்த பொழுது கிடைத்த சில ஆசீர்வாதங்கள். ஒன்று, மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். இயேசு இருந்த வீட்டிற்கு அவர்கள் ஒரு முடக்குவாதமுற்ற மனிதரை கொண்டு வந்து கூரையை பிரித்து கீழே இறக்குகிறார்கள். பாருங்க, இயேசு இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அந்த முடக்குவாதமுற்ற மனிதர் படுக்கையை எடுத்துக்கொண்டு விரைவாய் நடந்து சென்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அந்த முடக்குவாதமுற்றவர் இயேசு இருந்த இடத்திற்கு வந்தார். அவருக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இரண்டாவது, யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 11:32. லாசருடைய சகோதரி மரியா இயேசு இருந்த இடத்திற்கு வந்தவுடன் அந்த மரியா லாசரை திரும்பவும் உயிரோடு பெற்றுக்கொண்டார். கைகளை தட்டி மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, அப்ப இயேசு இருந்த இடத்திற்கு வந்தால் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் இந்த உயிர்ப்பு நாளில் செய்வார் என்ற நம்பிக்கையோடு சத்தமா வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா. ஆமா மக்களே, இந்த உயிர்த்தாண்டவர் அவரை இருந்த இடத்திற்கு நீங்கள் வந்தால் உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுவார் என்ற முதல் நற்செய்தியை ஆண்டவர் உயிர்த்தவராய் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவது, முதல்ல ஆசீர்வாதம், இரண்டாவது, அவர் இருந்த இடத்திற்கு நீங்கள் வந்தால் நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் மக்களே, அவர் உங்களை பார்ப்பார். He will look at you. He will look at you. அவர் உங்களை பார்ப்பார். இப்ப சில பைபிளை பாப்போமே. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் எப்படி பார்க்கிறாரு? எப்படி பார்க்கிறாரு? அண்ணாந்து பார்த்தார். அண்ணாந்து பார்க்கிறதுனா எப்படி பார்க்கிறது? காட்டுங்க பாப்போம், எல்லாரும் காட்டுங்க பாப்போம். ஏ அப்பா, சூப்பர். அப்படி பாருங்க, உயிர்த்தாண்டவர் அண்ணாந்து பாருங்க, அவ்வளவுதான். இப்போ இயேசு அண்ணாந்து பார்த்தார் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது.
இப்ப பாருங்களேன், இயேசு அண்ணாந்து பார்க்கிறாரு. யார பார்க்கிறாரு? யார பார்க்கிறாரு? சக்கேயுவை பார்க்கிறாரு. கரெக்டா? அப்போ இயேசு யார பார்க்கிறாரு? இயேசு யாரு? கடவுள். சக்கேயு யாரு? மனிதன். கடவுள் கீழே நிற்கிறாரு, மனிதன் எங்க இருக்கிறான்? பாத்தீங்களா? நம்ம எப்பெல்லாம் மேல நிக்கிறோமோ, அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் மேலே இருக்கிறான் என்று அர்த்தம். எந்த இதுல நின்னா? மரத்துல ஏறி நின்னா. ஒவ்வொரு முறையும் மரத்தில் மனிதன் நின்றால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. பார்த்தோமா? தொடக்க நூல்ல மனிதன் அந்த மரத்தின் கீழே நின்றான், பாவம் இந்த உலகத்திற்குள் வந்தது. இப்ப பாருங்க, இந்த சக்கேயு மரத்து மேல நிற்கிறார். யாரு கீழே நிற்கிறா? இயேசு நிற்கிறார். என்ன அர்த்தம்? இந்த மரத்தில் நிற்கிற சக்கேயுவுக்கு அடையாளம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அங்கே சக்கேயு என்ற செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் வரி தண்டுபவர்களின் தலைவர். பாருங்க, ஏன் அவர் மேல இருந்தார்னா குள்ளமா இருந்ததா அல்ல, செல்வந்த நினைப்பு, படிக்கிற நினைப்பு, நான் அழகா இருக்கிற நினைப்பு, எனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பு என்பவர்கள் சில நேரத்தில் கடவுளை விட தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் அதை அருவருக்கின்றார். அதனால்தான் பரிசேயர்களை, சதுசேயர்களை, பணக்காரர்களை இயேசு ஆண்டவர் குத்தி காட்டிக் கொண்டே இருப்பார். பரிசேயர்களே, சதுசேயர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏன்? ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இயேசு விட பெரிய ஆள். அதனால்தான் இயேசு அழகாக சொல்லுகிறார், சக்கேயு விரைவாய் விரைவாய், பாத்தீங்களா? விரைவாய் இறங்கி வா. என்ன அர்த்தம்? இயேசு அண்ணாந்து பார்த்தால் அதற்கு அர்த்தம் மனம் மாறுங்கள். உங்கள் ஆண்டவர் மேல நோக்கி பார்க்க வச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை கீழே இறங்கி வா, மனம் மாறு, மனம் மாறு. அப்ப இயேசுவின் முதல் பார்வை அண்ணாந்து பார்த்தார், சக்கேயு மன மாற்றம் அடைந்தார். கரெக்டா? உடனே இயேசு என்ன சொல்றாரு? இன்று உமது வீட்டில் நான் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவரும் ஆபிரகாமின் மகனே. உயிர் தாண்டவர், உயிர் தாண்டவர், உயிர் தாண்டவர். அப்போ இயேசு அண்ணாந்து பார்த்தார். சக்கேயு எதை பெற்றுக்கொண்டார்? மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டார். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு அண்ணாந்து பார்த்தால் நமக்குள் என்ன நடக்கும்? மனமாற்றம் நடக்கும். அதுதாங்க 40 நாள் நடந்துச்சு. உங்கள் ஆண்டவர் அண்ணாந்து பார்த்தார், என் மகளே, என் மகனே, என்னோடு இறங்கி வருவாயா, விரைவாய் வருவாயா, உனக்குள் மனமாற்றம் கிடைக்கட்டும் என்று சொன்னார். இது ஒன்று. 2வது பாருங்க, அப்படியே யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் பாருங்க. அதுல ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த அம்மா வந்துட்டாங்க. வந்த பின்னாடி எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவரை எதை வச்சு எரியணும்? கல்ல வச்சு எரியணும் சொல்லியாச்சா? எல்லாரும் கல்ல வச்சு ரெடியா இருப்பாங்க. ஆனால் இயேசு எங்க பார்ப்பார்? கீழே குனிந்து பார்த்தார். நல்ல கவனிங்க. 2வது இயேசுவின் பார்வை கீழே குனிந்து பார்த்தல். இயேசுவின் கீழே குனிந்து பார்த்தல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விபச்சாரம் என்பது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தன் உடலை வைத்து தவறாக வாழ்வது. ஆனால் அந்த உடலும் அந்த உணர்வும் யாரிடமிருந்து வருகிறது? தொடக்க நூல் 1:26 சொல்லுகிறது, மனிதரை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம். பாருங்க, அப்ப இயேசுவின் உருவத்தை பெற்ற அந்த பெண் இப்ப அந்த உருவத்தை என்ன செய்றாரு? சீரழிக்கின்றார். அதனால் இயேசு அவரை பார்த்து தலைகுனிந்து நிற்கிறார். நான் கொடுத்த உருவம் சாயலை நீ அசிங்கப்படுத்தி விட்டாயே என்று இயேசு குனிந்து நிற்கிறார். அந்த பெண்ணிடம் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. அப்ப இயேசு குனிந்து பார்த்தால் என்ன அர்த்தம் மக்களே? குனிந்து பார்த்தால் என்ன அர்த்தம்? வாழ்வு மாறணும். உங்களை பார்த்து இயேசு குனிஞ்சிட்டார்னா என்ன அர்த்தம்? வாழ்வு மாறணும். அண்ணாந்து பார்த்தா என்ன அர்த்தம்? மனம் மாறணும். கீழே பார்த்தா அடுத்த பார்வை. 3வது யோவான் நற்செய்தி 1:42 வாசிக்கிறோம். இயேசு சீமோனை தன் இடத்திற்கு அழைத்து கூர்ந்து பார்த்தார். எப்படி பார்த்தாரு?
எங்க நீங்க பக்கத்துல உள்ளவங்களை பாருங்க பாப்போம், கூர்ந்து பாருங்க. கூர்ந்து குறுகுறுன்னு பார்க்க கூடாது, கூர்ந்து பாருங்க. மூணாவது இயேசுவின் பார்வை, கூர்ந்து பார்த்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை ஆண்டவர் அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்கள். திருப்பாடல்கள் 34:6 நமக்கு அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல்கள் 34:3 முதல் 6, அவரை பார்த்தோர் அவமானத்திற்குள் உள்ளாகவில்லை. அப்ப மூணாவது இயேசுவின் பார்வை, கூர்ந்து பார்த்தால் உங்களை ஆண்டவர் அவமானத்திற்குள் உள்ளாக்க மாட்டார். இப்ப பாருங்க, வந்து பாருங்கள். அப்போ முதல்ல இயேசுவின் இடத்திற்கு நாம் வந்து பார்த்தால் நமக்கு ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். ஒன்று. இரண்டாவது, இயேசு நம்மை பார்த்தால், முதலாவதாக அண்ணாந்து பார்த்தால் மனமாற்றம், கீழே குனிந்து பார்த்தால் வாழ்வு மாற்றம், கூர்ந்து பார்த்தால் அவமானம் இல்லை. இந்த ஈஸ்டர் பெருவிழா அன்று, உயிர்ப்பு பெருவிழா அன்று ஆண்டவர் இதோ உயிர்த்தவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அண்ணாந்தும் பார்க்கிறார், உங்களை கீழே குனிந்தும் பார்க்கிறார், உங்களை கூர்ந்தும் பார்க்கிறார். இயேசுவின் பார்வையை எதுவாக்க வேண்டும் என்பது உங்கள் கையில் இருக்கிறது. அவர் உங்களை அண்ணாந்து பார்த்தால் தயவு செய்து கீழே இறங்கி வாருங்கள். உங்க ஆணவம் அகங்காரத்தை விட்டுட்டு கீழே வாங்க. அவர் கீழே குனிந்து பார்த்தால் உங்கள் தவறான வழியிலிருந்து மாறி நல்ல வாழ்க்கையை வாழுங்கள். அவர் உங்களை கூர்ந்து பார்த்தால் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களை ஆண்டவர் அவமானத்திற்குள் உள்ளாக்கவே மாட்டார். அன்பு மக்களே, இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறத 3 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 1, இந்த ஈஸ்டர் பெருவிழா முடிந்த பின்பு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 3 வசனங்களை சொல்லி முடித்து விடுகிறேன். 1, ரோமையர் 12:21 சொல்லுகிறது, தீமையை நன்மையால் வெல்லுங்கள். எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் மறுபடியும் பழைய டேஷ் டேஷ் ஆனீர்கள் என்றால் தவறு. தீமையை நன்மையால் வெல்லுங்கள். இரண்டாவது, மத்தேயு 4:1, சாத்தானை மீண்டும் உங்களை சோதிக்க வருவான். கோயிலுக்கு போகாத, கெட்ட வார்த்தையை பேசு, ஒப்புர வருட்சாதனம் செய்யாத, அதை பேசு இதை பேசு என்று சாத்தான் மறுபடியும் உங்களை தூண்டுவான். அப்ப தீமையை நன்மையால் வெல்லுங்கள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். மூன்றாவதாக பிலிப்பியர் 1:21 பவுலடியார் சொல்லுவது போல, நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, இறந்தாலும் கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவின் மனநிலையை அணிந்து கொள்ளுங்கள். நேற்று உண்மையில சொல்ற மக்களே, உங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் தெரியுமா? தும்பா வந்த பின்னாடி மேல அதன் மீது போடப்பட்ட பூக்களை அடிச்சு புடிச்சு எடுத்தீங்க. உண்மையிலே பாராட்டுறேன். பிரதர் என்கிட்ட சொன்னாரு, ஃபாதர் மெதுவா எடுக்க சொல்லுங்க. நான் சொன்னேன், இதை அலோ பண்ணுங்க பிரதர். இதுக்கு மக்கள் சண்டை போடணும், இதுக்கு மக்கள் போராடணும். எப்படியாவது என் கையில அந்த தும்பா, அந்த இறந்த ஆண்டவருடைய அந்த மனமிக்க ஒரு பூ கிடைச்சா அது என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் சொல்லுகிறார்களே, அதுவே மிகப்பெரிய காரியம் என்று நான் சொன்னேன். அப்படிதான் இருக்கணும் மக்களே. கடவுளுடைய காரியத்துல முண்டி அடிச்சு போங்க, சில காரியத்துல எப்பொழுதுமே காத்திருங்கள். உங்களை ஆண்டவர் நிச்சயமாக பார்ப்பார். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சத்தமா. பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, உயிர் தாண்டவர். 2 பக்கம் சொல்லுங்க, உயிர் தாண்டவர், உயிர் தாண்டவர், உயிர் தாண்டவர், உயிர் தாண்டவர். ஆமா, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு.